மக்கள் பிரதிநிதியை மதிக்காத அளவுக்கு மாநகர மேயரை ஆட்டி வைப்பது யார்? பொம்மலாட்ட பொம்மையாய் சேகர்பாபுவின் கைப்பாவையாய் இன்னும் சொல்லுகிறாரா மாநகர மேயர் பிரியா? வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம். மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். சென்னையில் இன்று காலை நடைபெற்ற ஒரு பள்ளி விழாவில் சென்னை மாநகராட்சி மேயர் பங்கு கொண்ட அந்த விழாவில் சம்பந்தப்பட்ட பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களால் இது அனைவராலும் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் கொந்தளிப்புக்கு ஆளாயிருக்கிறது. சாதாரண விஷயம்தான், ஆனாலும் கூட இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. மேயர் பிரியா அவர்களின் இந்த செயலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? மேயர் பிரியா பொம்மலாட்ட பொம்மையாக கைப்பாவையாக ஆட்டுவிக்கப்படுகிறாரா? படுகிறார் என்பதுதான் கடந்த கால வரலாறு, அனைவருடைய குற்றச்சாட்டு. இன்றும் அந்நிலை தொடர்கிறதா? ஒட்டுமொத்த சென்னையினுடைய சட்டமன்ற தொகுதி அத்தனையும் கிட்டத்தட்ட 14 உறுப்பினர்கள் தாவேகா வசம். ஒரு வலுவான நிலையில் இருக்கக்கூடிய இந்த வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏற்கனவே வென்றிருந்த உள்ளாட்சி சம்பந்தப்பட்ட மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, அதில் திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் அரசிற்கு ஒத்துழைக்காமல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு மரியாதை கொடுக்காமல் அவர்களை மட்டம் தட்டும் விதமாக நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதியவர்கள் தானே, அனைவரும் சிறியவர்கள் தானே என்கின்ற மனப்பாங்கு எங்கிருந்து வந்தது? ஏளன போக்கு சரியானதா? இந்த திமுக ஊபிஸ்க்கு ஒன்று சொல்றேன். இந்த தாவேகா கும்பலை நீங்க சீண்டியே அவங்க மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்காங்கன்றத இன்னும் உணராம இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. விஜய் யாரு? செல்லா காசு அப்படின்னீங்க. அவர் செல்ற காசா செல்லாத காசான்றதை அவர் நிரூபிச்சிட்டாரு. அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை கூட போட முடியாதுன்னீங்க. வேட்பாளர் போட்டாரு, 35% ஓட்டையும் வாங்கிட்டாரு. 10%, 15% கூட வாங்க மாட்டாரு அப்படின்றது தான் உங்களுடைய கண்ணோட்டம். ஏன்? பல ஆண்டு கால அரசியல் அனுபவம், அரசு அதிகாரம், உளவுத்துறை, புலனாய்வுத்துறை, காவல்துறை, இதுபோக சர்வே, ஊடகத்துறை, இத்தனையும் உங்க கையில தானே இருந்துச்சு. உங்களால கணிக்க முடியல. அத்தனை பேர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு ஒருத்தர் சிஎம் வந்து உட்கார்ந்துட்டான்ல, இன்னுமா புரியவில்லை அவன் யார் என்று? நன்றாக கண்ணை விழித்து பார். பாகிஸ்தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்த ஆபரேஷன் சிந்து மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் தாவேகாவுடைய அரசு யாரு கண்ணுக்கும் புலப்படாம அரியணை ஏறுகிற வரைக்கும் அமைதியா ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுருச்சு. இதான் உண்மை. இப்போ மேலும் ஒரு எடுத்துக்காட்டு. பல்லவி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அந்த பகுதி தவிர மித்த அந்த பகுதியிலேயே அவரை எந்த அளவுக்கு அறிமுகம் என்பது தெரியாது. தாவேகா என்பது விஜயனுடைய பிம்பம் தான். இன்னைக்கு மேயர் பிரியா செஞ்ச ஒரே ஒரு சின்ன சேட்டை, ஒரு மெழுகுவர்த்திய குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அவங்க செஞ்ச ஒரு சின்ன சேட்டை இன்னைக்கு தமிழகம் எங்கும் பல்லவி 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 என்கின்ற குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இது காரணம் யாரு? மேயர் பிரியா மூலியமாக, சேகர்பாபு மூலியமாக திமுக சீண்டிய சீண்டல். ஏங்க சும்மா இருக்கிறவங்க எல்லாம் சீண்டி பெரிய ஆளாக்குறீங்க? இன்னும் புரியலன்னா
இத மாதிரி 1000 அடிகள், சம்பட்டி அடிகள் திமுகவினுடைய தலையில் விழுந்து கொண்டே இருக்கும். வாய் மூடி மௌனமாக இருக்க கத்துக்குங்க. அனலைஸ் பண்ணு. கத்தாதீங்க, கதறாதீங்க. கர்ஜனை நியாயமானதா இருக்கணும். மக்கள் விரோதமா இருக்கக்கூடாது. உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். இல்ல உங்ககிட்ட அப்படின்னா அடங்கி போகணும். இனிமேலாவது அடுத்து வருகின்ற காலத்திலாவது மக்கள் விரோத போக்கை கைவிட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யணும். தன் மக்களுக்காக இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக. எனக்கு இதை வேற மறந்துடுறாங்க. மக்கள் மக்கள் சொன்ன உடனே அவன் மக்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஆளுமை செய்வதற்கு, சொத்து சேர்க்கறதற்கு தயாராகிட்டாங்க. அதனாலதான் அழிஞ்சு போயிருக்கிறீங்க. ஆட்சியும் அதிகாரமும் மட்டுமே இதுவரைக்கே அழிந்து போயிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த திராவிட மாடலும் அழிவதற்கு வழிவகுத்துறாதீங்க. அப்போ எதிர்க்கிறதற்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க. எதிரி இருக்கணும் இல்ல, இருந்தா தான் ஹீரோவுக்கு மதிப்பு. விஜய் எப்பவுமே ஹீரோ தான், அதுல ஒன்றும் மாற்று இல்லை. அதனால வலிமை வாய்ந்த எதிரியாய் திமுக காலத்திற்கும் தொடரணும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட.